அடுத்து நாம் காண இருப்பது 2026 ஆங்கில புத்தாண்டத்திற்குரிய கடகராசிக்குரிய பதிவினை பார்ப்போம். வெட்கம், மானம், சூடு, சொரணை, கேவலம், அவமானம், அசிங்கம், மதிப்பற்றவை, மதிக்கத்தக்காதவை போன்றவைகள் தாங்கள் கடந்து வந்த வாழ்க்கை இன்னி இருப்போமா இருக்க மாட்டோமா, தாம்புக்கரில் தூவிடுமா போட மாட்டோமா, இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த எண்ணங்களை இந்த பால்பட்ட எண்ணங்களை, இந்த கீழ்நிலை உள்ள எண்ணங்களை முறியடித்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு கடகராசிக்கு மிக சிறப்பான ஆண்டு. போதுமா? கடகராசிக்கு 2026 வெற்றியை நோக்கி பயணத்தை கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே பயணத்துக்கு இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே மொழிப்பற்று, ஏற்கனவே தாய்ப்பற்று, ஏற்கனவே தாய் நாட்டுப்பற்று, எல்லா பற்றும் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கடகம்தான். அப்போ ஆராய்ச்சி, அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி, கவிதை, வெளிநாடு, செயினை கட்டி காலில் பெரிய செயினை கட்டி வச்சாலும் அதை கடகராசிக்காரவங்களுக்கு கட்டாயிரும். கடகத்தில் பிறக்கிறவங்க ஒரு நாளாவது ஒரு முறையாவது ஒரு பள்ளியில் படிக்கிறவங்க 2வது பள்ளி 3வது பள்ளியில் படித்தே ஆகணும். நிரந்தரமான ஒரு பள்ளியில் படிக்கிறதுக்கான இல்லை, ஏன்னா கடக்கிறது தானே, எல்லாத்துலேயும் கடக்கிறது தானே, நண்டு ஒரு இடத்துல இருக்காதே. அப்படிப்பட்ட கடகராசி 2026 நிச்சயமாக கடந்த இரத்த கண்ணீர் வடிச்சிங்க. அந்த இரத்த கண்ணீர் இப்போது பன்னீர் புஷ்பங்களாக மாறி இறைவனுடைய திருவடியை வணங்க உச்சத்துக்கு போகக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கும். எந்த சப்போர்ட்டில்? உங்களுடைய தசாபுத்தி, உங்கள் ஓன் ஜனன ஜாதகத்துடைய டெபாசிட், அதிலனுடைய அந்த டெபாசிட்டில் அந்த சப்போர்ட்டில் தான் இருக்கும். தயவு செய்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எதையாவது கமாண்டில் கொடுப்போம்னு நினைக்காதீங்க. அப்படி இருக்கிறத ஐயா சொல்லிடுவேன். நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நிலங்கள், விவசாயம், பூமி, ஏன்னா பூமி விவசாயத்துக்குரியதும் கடகத்துக்கு உண்டு. ஆராய்ச்சி, வெளிநாடு, உள்நாடு, வெளிமாநிலம், மாற்றங்கள், உத்தியோக மாற்றம், எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கும். கருவாடு, மீன், இறால், அந்த மீன் சம்மந்தப்பட்டது, கடல் சம்மந்தப்பட்டது, சப்மெரின் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது. பாருங்கள், டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வரும். டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது அதுவும் ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது வரும். அது சித்த வைத்தியம், அதுக்கடுத்து சித்த வைத்தியம், இதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஆரம்பிச்சுக்கோங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுக்கு. அப்போ நிச்சயமாக யாரையும் எந்த விதமான ரொம்ப போக வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் செல்ஃபிஸை குறைங்க, போக்குவரத்தை குறைங்க, அனாவசியமாக தேவையில்லாத செலவுகளை குறைங்க. உயிரை எடுப்பவனும் உயிரை கொடுப்பவனும் கடகராசி. அது மட்டுமல்ல, எங்கே வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம். அரசியல் ஆதாயம், அரசியல் ஆலயம், நிர்வாகம், பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு உண்டு. உங்கள் சப்போர்ட்டுக்கு தசாபத்தியை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கடகத்துக்கு ஓரளவுக்கு மகர லக்கணம் இருக்கக்கூடாது, கும்ப லக்கணம் மகர லக்கணம் மட்டும் இருக்கக்கூடாது. மீதி எந்த லக்கணம் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லை. கடகத்திற்கு எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடிய அதை விட உங்களுக்கு ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம் இருந்தாலும் கொஞ்சம் மத்தியம பலன். ஆனால் அதுக்கு அடுத்தது ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நீங்கள். லக்கணத்தை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. லக்கணாதிபதி எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 6-8 பண்டில் யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாவம் பண்ணி மிஸ் பண்ணால் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வழிகாட்டிய முயற்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், பூசம், ஆயில்யம். அப்போ புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் தான். அப்போ நிச்சயமாக கடகத்துக்கு கடந்த காலங்களில் கண்ணீர் விட்ட காலம் மாறி இப்போது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி அறிவியலராக, வெளிநாடு சொல்லவே வேண்டாம், வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டு பெண் எடுப்பதற்கும் எல்லாமே சுலபமாக மங்களமாக முடியும். யோக நிலையில் இருக்கக்கூடியது கடகராசி. தாய் உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்குங்க, உங்கள் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விளையாட்டு ரொம்ப விம்பரமாக இருக்காதீங்க. ஏன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி. அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ராசி கடகராசி. இன்னும் ஜலம் தானே,
ஜலம் தானே, என்ன சொன்னாலும் கேட்காது, போயிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம் குரு வழிபாடு பண்ணுங்க. மாற்றுக்கருத்தில் குரு வழிபாடு புனர்பூசத்துக்கு நல்லா பண்ணுங்க. கூடுமானவரை பிரதர்சனம் குரு குருனுடைய திருத்தலமாக இருந்தால் ஒரு 21 சுற்று, 21 தலைமுறை, 61 பந்தி, அப்போ 21 சுற்று சுற்றுங்க. கண்டிப்பாக முல்லை மலர் வாங்கி சாத்துங்க. கொஞ்சம் பூந்தி வாங்கி கொடுங்க. குழந்தைகள் எல்லாத்துக்கும் அங்கே ஒரு நெய்வேத்தியம் வச்சு கொடுங்க. நல்ல படிப்பு வரும், ஃபைனான்ஸ் வரும். கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குரு பூசம் நிறைய சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க, மலேசியாவிலேருந்து வருவாங்க, அமெரிக்காவிலேருந்து, யூகே, எல்லா அப்ராட்லேருந்து வர்றாங்க. எங்கே இருப்பாங்க? தஞ்சாவூரில் இருப்பாங்க, காரைக்குடியில் இருப்பாங்க, தேவகோட்டில் இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? அப்படியே யாத்திரையாக வருவாங்க. எங்கே? திரு ஆவினன்குடிக்கு. அப்போ பழனி யாத்திரை வரும்போது ஒரு முறையாவது பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் அந்த தைப்பூசத்தை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும். அடுத்தது ஆயில்யம். ஓம் குண்டலினி புறவாசனி சண்டமுண்ட விநாசினி பண்டித மனமணி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சிவருமணி அஷ்டதார்த்தி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமஸ்துதே என்ற மூல மந்திரத்தை காலையில் 11, நைட்டு 11, மாலை 11 தடவை படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு தேடலை எடுத்துருக்கணும், ஒரு தேடலை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு தேடலை எடுத்து வச்சுக்கிட்டா நிச்சயமாக 16 பிரதர்சனம் 14 சுற்று சுற்றுங்க. வாராகி 16 சுற்று வாராகியை சுற்றுங்க. ஒரே ஸ்தபதி, தஞ்சாவூர் வாராகி, பல்லூர் வாராகி, காசி வாராகி, 3 வாராகி பிரதிஷ்டை பண்ணது ஒரே ஸ்தபதி. அப்படிப்பட்ட வாராகி அம்மனை வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவள், எல்லா விதமான பில்லி சூரியன் ஏவல் கண்ணீர் எல்லாத்தையும் அறுத்திடக்கூடியவள் வாராகி. அவள் ஆயிலி நட்சத்திரத்துக்கு அவங்க வழிபடுங்க. நிச்சயமாக வெற்றி உங்களை, இதுவரையும் பட்ட கஷ்டத்தில் வெற்றி உங்களை தேடி வரும். எனது அருமை கடகராசி அன்பர்களே, உலகத்திலேயே உலகம் பிறந்த ராசி கடகராசி. கடகராசிக்காரர்கள் பொது வாழ்க்கைக்கு மிகச்சிறந்தவர்கள், நல்லவர்கள், பண்புள்ளவர்கள், எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அதிக பிரயாணம் போக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். நிறைவான நட்சத்திரம் உள்ள பூசம் இங்கு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட முருக வழிபாடும் சிவ வழிபாடும் இவர்களுக்கு கைவந்த கலை. ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? போன வருஷம் சரியில்லை, ஒவ்வொரு வருஷமும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷம் நல்லா இருக்குமா, கஷ்டம் தீங்கிருமா, கடன் அடைஞ்சிருமா, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருமா, என் பையனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருமா, இல்லை ஒரு நல்ல வேலையில் இருக்குமா, குடும்பம் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லை, இப்படி என்று மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடகம் என்பது சந்திரனை ஆட்சி வீடாக கொண்டது. சந்திரன் என்பவன் மனதிற்குரியவன். அப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொல்வேன், சவால்களை தாண்டி சாதனைகளை செய்ய வேண்டிய ஆண்டாகத்தான் அமையப்போகிறது. சனி பகவானின் சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். குருவடிவாகி குவளையும் தண்டில் திருவடி வைத்து திறம்பியது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கரளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை களைந்து சரஸ்வதி பாதம் போற்றி, ஹயக்ரீவர் பாதம் போற்றி, ரெண்டையும் பிடிச்சிக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு 7, 8 சனி பகவான் 9ஆம் வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஸோ அப்போ உங்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய சனி வயதுக்கு தக்கபடி நன்மைகளையும் தீமைகளையும் தருவார். ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் முதலில் ஒரு கோவில், ஒரு மசூதி, ஒரு தேவாலயம், நீங்கள் இல்லை என்றால் ஒரு தானம், ஒரு தர்மம், இல்லை என்றால் பிறருக்கு ஒரு எண்ணுரை, ஒரு பசுமாடு ஆடு மாடுகளுக்கு ஒரு உணவை கொடுங்கள். காலையில் உணவெடுக்கும் பொழுது பிறருக்கு உணவு கொடுத்து விட்டு செய்யுங்கள். அன்ன சக்கரமும் தர்ம சக்கரமும் உங்களுக்கு சுழல ஆரம்பித்துவிடும். ஆக குரு பகவான் உங்களுக்கு 9வது மற்றும் 6வது வீட்டிற்கு அதிபதி. இப்போ பாக்கியாதிபதியும் அவர் தான், 6வது வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான்.
அதனால் இந்த ஆண்டு பொறுத்தளவில் உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை தரும். ஆனால் சுலபமான வெற்றி இருக்காது. ரொம்ப எஃபர்ட் போடணும், ரொம்ப இருக்கும். ஏன்னா முன்னமே சொல்லிடுறேன், நீங்கள் பாட்டுக்கு நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கக்கூடாது. எந்த வேலையும் அர்ப்பணிப்புத்தன்மையும் அதீத ஈடுபாட்டோடு செய்தால் இந்த ஆண்டில் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் நிற்கும். கடந்த கால கசப்பான சம்பவங்கள் இருக்காது. அப்போ உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் வளரும், டிசிஷன் மேக். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். பொதுவாக ராசினா பாக்கியாதிபதி, கடகத்துக்கு பாக்கியாதிபதி, காலபுருஷத்துக்கு 9 கூடியவர், அவர் உங்களுக்கு 6ஆம் இடமாக வர்றார். அதனால் தந்தையாரை எண்ணி நினைந்து கொண்டு தந்தையின் ஆலோசனைகளை, குலதெய்வத்தின் ஆலோசனைகளை, மூதாதையர்களுடைய ஆலோசனைகள், உங்கள் ஊரின் சிறப்புகளை ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது குடும்பத்தில் உங்கள் ஊர் இருக்குன்னு அந்த ஊரில் இருக்க பிரசித்தி பெற்ற விநாயகர், முருகன், சிவாலயம், தீர்த்தங்கள், சித்தர்கள், மகான்கள் இவர்களை எல்லாம் எண்ணி விட்டு பணி செய்யுங்கள். முதலில் ஆன்மீகம், அப்புறம் செகண்டு தான் வேலை, உத்தியோகம். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு நாளும் உங்களோடு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் கலந்த அரிசி, மஞ்சளில் பச்சரிசியில் கொஞ்சம் நெய் விட்டு பண்ணிட்டு கொண்டு போங்க. வேலையில் எல்லாருக்கும் இணக்கமாக இருப்பீர்கள். யாரும் உங்களுக்கு விரோதத்தன்மை வராது. அதே போல் உங்கள் ஆளுமை வளரும். இந்த ஆண்டு கிரகத்தை பற்றி சொல்கிறா அப்படின்னா பரிகாரத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. எப்பொழுதுமே ரெண்டும் மெங்கிள் பண்ணி சொல்லி வந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா கடைசி வரை கேட்குறதுக்கு மனசு இருக்காது. கடகராசி அன்பர்கள் ஸ்பீடாக இருப்பாங்க, ஸ்பீடு வித் ஃபீடு. அதனால் உங்களுக்கு பொறுத்தளவில் ஆளுமை நல்லாயிருக்கும், நல்லவர்கள் நட்பு கிடைக்கும். அப்போ நட்பு ஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7ஆம் இடம் என்பது நட்பு, நண்பர்கள். 3ஆம் இடமும் நண்பர்கள், 11ஆம் இடமும் நண்பர்கள். 3, 7, 11 நட்பையும் குறிக்கும். இப்போ தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்போ கடகத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3ஆம் இடம் கன்னியாக இருக்கும். இந்த கன்னிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்கள் சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வகைகளில் திருமண பாக்கியங்களும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதனால் அது மட்டும் இல்லை, 7ஆம் இடம் என்பது 7க்குரியவன் 9இல் இருக்கார். அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் சனியாகப்பட்டவர் ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துக்கு நன்மை செய்வார். அவருடைய பார்வையில் அவ்வளவு சிறப்பு இல்லை, ஒரு புளிஞ்சு விட்டுருவார். அப்போ கடகத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். கடகத்திற்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். கடகத்திற்கு 11ஆம் இடம் என்ன அப்படின்னா அதையும் பார்க்குறார். அப்போ 3, 7, 11ஆம் இடம் சனியினால் ஒரு தொடர்பை பெறுகிறது. ஸோ இது காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக அடைய முடியுமான எஃபர்ட் போடணும், அதுதான் உண்மை. ஸோ அதனால் உறவுகளுக்குள்ளற சகோதரர்கள், மனைவி மக்கள், மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் இவர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் வரும். கடந்த காலத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் யாருக்காவது குடும்பத்துக்கு பார்த்துருப்பீங்க. அப்பாவுக்கு பார்த்துருக்கலாம், சகோதரர்களுக்கு யாருக்கு வேணாலும் பண்ணியிருக்கலாம், செலவு வந்திருக்கும். ஸோ அந்த செலவுகள்லாம் இப்போ ஓரளவுக்கு கட்டுப்பட்டு வரும். அதனால் குழந்தைகளுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு பேர் புகழ்கள் நற்பெயரை கொடுக்கும். அப்படி இருக்கிறனால இந்த ஆண்டில் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும், இடமாற்றம் அமையும். அதனால் சின்ன மைனஸ் வரும், ஆனால் செல்வ செழிப்பு வரும். ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்துட்டு உங்களுக்கு நன்மையை தந்துடுவார். ஸோ அதனால் செல்வாக்கியை கொடுப்பார். எல்லா காரியங்களிலும் கூடுதலான வெற்றிக்கான இலை காண்பீர்கள். நீங்கள் நல்ல எஃபர்ட் எடுத்து போகும்போதே உங்களுக்கு வெற்றி எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலமாக கடகராசிக்கு உண்டு. அதனால் அள்ளி கொடுக்கக்கூடிய காலம், கிள்ளிலாம் தரமாட்டார் சனி பகவான். அதனால் கடினமாக உழைத்து தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். இவ்வளவும் சொல்லிட்டேன், ஜெயிச்சிருவீங்க, அள்ளிடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கடினமான உழைப்பு, கடினமான முன்னேற்றம் அதனால் உண்டு. தொழில் விஷயமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். வெளியூர் வெளிநாடு பயணம் செய்ய வேண்டியது வரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஏன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட கடகலக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கடகத்தில் வரக்கூடிய குரு பகவான் உச்ச வீட்டில் போய் உட்கார்றார். அதனால் எந்த தோஷமும் இருக்காது.
உச்ச வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு கிரகம். கடகம் அந்த வீட்டுக்கு குருவை உச்சத்தை தந்திருக்கிறது. அதனால் குருவினுடைய பார்வை எல்லாமே ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன அவர் பார்த்து கொடுக்க போகிறார் அப்படின்னா, கடகத்துக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு வருவார். வந்த பிறகு உட்கார்ந்துட்டு 5, 7, 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ சனியை பார்த்துடுறார். தன் வீட்டை தான் பார்த்த கிரகம் சிறப்பை தரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு கடகத்திற்கு பாக்கியத்தில் இருக்கிற சனியையும் 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் கூட்டு தொழிலில் உள்ளது பிரச்சனைகள், கஷ்டங்கள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது, வயதானவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருந்தது, இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவார், நன்மையே தருவார். ஸோ அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கணும். தொழில் மற்றும் உத்தியோகம் குரு பகவான் ஆண்டின் ஜூன் 2ஆம் தேதி வரையிலும் விரயஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைச்சிருப்பீங்க. யாருக்காவது குரு பகவான் இப்போ விரயத்தில் இருக்கிறனால, குரு என்பது உங்களுக்கு பாக்கியாதிபதி, குழந்தைகளுக்குரியவர். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கடனை வாங்கி ஒரு படிப்புக்காக கொடுத்துருப்பீங்க, வெளிநாடு போவதற்காக கொடுத்துருப்பீங்க. அப்போ அதெல்லாம் இந்த ஆண்டில் அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு ரெக்கவரி ஏற்படும். அதனால் ஜென்மத்தில் ஒரு எப்படி இருப்பார், கடகத்தில் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது சில சமயங்களில் உத்தியோக மாற்றம் ஏற்படும், சில சமயங்களில் இடமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி மாற்றலாமா, சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தொழில் செய்பவர்கள் அதிக கவனத்தோடு நாம் செய்யணும். தொழில் செய்பவர்கள் அதிக கவனத்தோடு செய்யணும். வெளிநாட்டு தொடர்புக்கு மூலம் ஒரு சிலருக்கு ஆதரவுகள்லாம் நல்லா இருக்க போகுது. நிதி மற்றும் பொருளாதாரம் நல்லா இருக்கும். பாக்கிய சனி அதனுடைய பாதிப்புகள் வெகுசாக இருக்காது. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க திட்டமிட்டு தான் நீங்கள் செலவு செய்யணும். அதனால் எதிர்பாராத பண இழப்புகள் இருக்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ யாருக்கும் கூட சேர்ந்து போடுவதோ தவிர்க்கணும். சேமிப்பை சேகரிக்கணும். ஆனால் நிறைய பேர்ட்டு அது வர்றதில்லை. கடகராசிக்காரங்களுக்கு சம்பாதிக்க தெரியுது, சேமிக்க தெரியல. அதனால் குடும்பம் மற்ற உறவுகளில் குடும்ப சூழல் சற்று கலக்கமாகத்தான் இருக்கும். அதனால் ஏன்னா கடகத்துக்கு 2ஆம் இடம் குடும்பத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ அதனால் கிரகங்கள் இப்படி வச்சுருக்கும் போது குடும்பத்தில் வாக்குவாதம் தேவையில்லாதது இருக்கும். சந்திரன் மனதை குலைச்சிருவார். அதனால் மனக்குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற கவலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்களை குறைச்சிருங்க. வீட்டில் அதிகம் பேசுகிறத குறைச்சிருங்க. உறுப்பினர்களுடன் பேசுவதற்கு முன் நிதானத்தை கடைப்பிடிக்க. நிதானமாக தான் ஆரம்பிப்பீங்க, சண்டையில் கொண்டு போய் முடிச்சிருது. என்ன பண்ணுறது? அதனால் வீட்டுக்காரமாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த கவனம் நீங்கள் தேவைப்படணும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னா, சனி பகவானுடைய அனுகூலத்தை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் ஆலய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும். குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து சுண்டல் கடலையை நீங்களே ஊற வைத்து, உங்கள் கையால் ஊற வைத்து, உங்கள் கையாலே ஊசி நூலை கோவிலின் சாமி சன்னதிற்கு எதிர் அமர்ந்து கோர்க்க வேண்டும். அதுதான் அடிப்படை உண்மை. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு நெய் விளக்கை ஏற்றணும். நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டி, திருத்தேவன்குடி, ஸ்ரீ கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஆயில்ய நட்சத்திரம் சார்ந்தவர்கள் இந்த கோவில் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் கடகம் 80% நன்மை இருக்குது. ஆனால் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்காவது பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிறந்த ஜாதகமும் மோசமாகி கோச்சாரமும் ஒரு மாதிரியாக இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. அதனால் நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பரவாயில்ல. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிட்டு 2 அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். வீடு மனையடி சாஸ்திரம், வாஸ்து, பெயர் வைக்கிறது, முகூர்த்தம் குறித்து கொடுக்கறது, வீடுக்கு பிளான் போட்டு கொடுக்குறதெல்லாம் ஐயா நான் 40 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக, சில சந்தர்ப்பத்திற்காக, சில நல்ல விஷயத்திற்காக எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் லெவலை ஏற்றிங்க. நல்லவர்கள் உங்கள் பக்கம் வரப்போகிறாங்க. அதுவும் முக்கியமாக தெரிஞ்சுங்க, இந்த கடகராசிக்கு எதிரியாக இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மொழி பிதுங்க போகிறாங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம். கவர்மெண்ட் சம்மந்தமாக, அரசியல் சம்மந்தமாக உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் ஏற்பட போகுது. ஒரு அலை வீச போகிறது.
அவ்வளோ சீக்கிரம் முருங்கை மரத்தை முறிச்சிட முடியாதுன்னுவாங்க. முறிக்க முறிக்க முருங்கை வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. முருங்கைக்காவுக்கும் முருங்கை கீரைக்கும் பிடிக்காதவங்களே யாருமே இருக்க. அப்போ முருங்கை மரத்தை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. முறிக்கிறவனே எடுத்துகிட்டு போய் சாப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், முருங்கை மரம் வளரக்கூடாதுங்கிறதுல யாருக்கும் எண்ணம் இல்லை. முருங்கை மரம் வளரட்டும், ஆனால் முருங்கை மரம் வளர்ந்தால் அது எனக்கு பயனாக இருக்கும்னு நினைப்பாங்க. இதுதான் கடகராசிக்காரர்களுக்குள்ள பெரிய கஷ்டம். அப்போ கடகராசி எல்லாருக்கும் பிடிக்கும். கடகராசி வளர்ந்தால் அது எனக்கு பயனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்படி? யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானே பயனாக இருக்க முடியும், இன்னொருத்தவங்களுக்கு பயனாக இருக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க எதிர்த்தா தான் கடகராசி வளர முடியும். அப்போ அதனால் என்னென்னா சுற்றி எதிர்ப்பாக இருக்கும். கடகம் மட்டும் இண்டிவிஜுவலாக வளரணும், வேறு வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. கடகராசிக்காரர்கள் வியூகம் வகுக்கணும். இந்த வருஷத்தில் சில விஷயத்தை நம்மளால் முடியல, நமக்கு வராது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சி பின்வாங்காமல் தைரியமாக இறங்குங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க, இவங்களை பற்றி முதல்ல யோசிக்காதீங்க. அடுத்தவங்க வேலை பார்க்குற இடம், வெளி உலகம், இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க, எதிராக இருக்கிறவங்கள பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களை பிடிச்சவங்கள்ட்ட உங்களுடைய ஒரிஜினல் சுபாவத்தை, உண்மை சுபாவத்தை அழகாக வெளிப்படுத்துங்க. இதை பார்த்துட்டு பிடிக்காதவன் உங்கள்கிட்ட வந்துடுவான். இந்த பேஸ் புரியுதா? இவ்வளோ தான் பாயிண்ட். கவர்மெண்ட் சம்பந்தமான லாபம் கிடைக்கும், அரசியல் லாபம் ஏற்படும், ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே பல தலைப்புகளில் சொல்லியிருக்கிறேன். உண்மையில் கடகராசி இந்த வருஷத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடு. நீங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி. 5 விரலில் எந்த விரல் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படி நினச்சி பாருங்கள். கட்ட விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், நடுவிரல், சுண்டு விரல், இந்த 5 விரலில் எந்த விரலாக இந்த கடகராசி இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கைக்கு விரலாக தான் இந்த கடகராசி இருக்கும். அப்போ விரல் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அப்போ உங்களை வச்சு தான் கணக்கு மாறப்போகுது. அதனால் எதிர்பாருங்க நல்ல விஷயத்தை. இன்னும் சொல்லப்போனால் பண விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். பண விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், உங்கள் மேலே சில பேர் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. நீங்கள் உடல் நலத்தில் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் அக்கௌண்ட் முக்கியமாக நீங்களே நேரடியாக பாருங்கள். உங்கள் பண விஷயங்கள் நீங்கள் தான் ட்ராவல் பண்ணணும். பாராட்டுகள் நிறைய கிடைக்கும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக கைகூடும். அதாவது கல்யாண வாழ்க்கை ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருந்தது சார், கல்யாணமே நடக்கலை சார், லவ் இல்லை சார், எனக்கு வயசாகிடுச்சு சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கையாவது எனக்கு செட் ஆகுமா, இல்லை எனக்கு வாழ்க்கையே இருக்காதா, நான் சன்னியாசி ஆகிடுவேனா அப்படின்னு ஒரு விரக்தியோட உச்சத்தில் இருக்கிற கடகராசிக்கு இந்த வருஷத்தில் அந்த விரக்தி அப்படியே விலகி நம்ம பக்கமும் நல்ல தென்றல் வீசக்கூடிய அற்புதமான நேரம். அது அஷ்டம சனி தான் காரணம். இந்த அஷ்டம சனி நம்மளை ரொம்ப போட்டு வீக்காக்கி ரொம்ப விரயத்தை கொடுத்துட்டார். இப்போ இந்த சனி பகவான் முழுமையாக விலகிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வருஷத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க. விலகினவர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, தள்ளி விட்டதான் திரும்பி பார்க்கக்கூடாது. கட் பண்ணது தான், அப்படி தான் வச்சுக்கணும். ஆக கடகராசிக்காரர்கள் இப்படி பண்ணுங்கள். சுப விரயம் கண்டிப்பாக காத்திருக்கும். உங்கள் வீட்டில் உங்களால் ஒரு சுப விரயம் நிச்சயமாக உண்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் பார்த்து பேசுங்க, ஆள் பார்த்து செலவு பண்ணுங்கள், ஆள் பார்த்து நடந்துக்குங்க. ஆள்னா என்னங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் நம்பிடக்கூடாது கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம். ஏன்னா இப்போ தான் ரொம்ப ஒரு பிறந்த குழந்த மாதிரி, ஒரு ஸ்கூலில் போய் புதுசாக சேர்ந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி, ஒரு வேலைக்கு புதுசாக சேர்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு உலகத்தை பார்க்க போகிறீங்க. இந்த புது உலகத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா கோபப்பட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், கெஞ்சிருக்கலாம், கொஞ்சிருக்கலாம், நம்பி இருக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ டெலீட் பண்ணிவிட்டு இப்படி தான் இவங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பிம்பத்தை நீங்கள் உண்டு பண்ணணும். இதுதான் உங்களுடைய பெரிய பலம். நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க. இந்த கடகராசி இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சோம், நம்மளை இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லையே, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு பல விஷயங்கள்லாம் பண்ணி உங்களோட சீக்கிரட்லாம் உடச்சிப்பிட்டீங்க. அதனால தான் பல தோல்வி அடைஞ்சு நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, ஒரு காலகட்டத்தில் இவர் கோபக்காரு, இந்த அம்மா கோபக்காரி, இந்த அம்மா சரி வர மாட்டாங்க, இந்த ஐயா சரி வர மாட்டாங்கன்னு ஒரு பேரை முத்திரையை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த முத்திரையை நம்ம மாற்றணும். அப்போ என்னென்னா நமக்கு ஒரு புது பிளாட்ஃபார்மே கிடைக்கிது. கடவுள் என்ன பண்ணுறார், புது பிளாட்ஃபாரத்தை இந்த வருஷத்தில் கொடுக்குறார். ஸோ புதுசாக நீங்கள் திங்கிங்கை கொடுங்க. உங்களுக்கு யாருக்குமே புரியாத அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்,
பிரம்மாவை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டுவாங்க. இந்த திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போய் பிரம்மா ஸ்தலம் இருக்குது, அங்கே போய் பிரம்மாவை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவர்னு சொல்லுவாங்க, வாய்ப்பு இருந்தால் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குழந்தை சம்மந்தமான விஷயங்கள், இந்த அது என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் டியூப் பேபிலாம் ட்ரை பண்ணி தோற்று போயிட்டேன் சார் அப்படின்னவங்களுக்குலாம் இந்த வருஷத்தில் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்க போகுது. அரசியலில் போராடி தனக்குன்னு ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்திக்க போகிறீங்க. ஸோ பெஸ்ட் இயர் தான். கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்தில் இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் தான் சிங்கம் ராஜா. இந்த குரு உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா 12 விரயத்தில் வந்து அப்படி வந்து உங்கள் ராசி, அதாவது பார்த்தீங்கன்னா 12 இருக்கிறவர் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார், ஜென்மத்தில் வந்து உட்கார்றார், உங்களுக்கு உச்சம். அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் பெற்றவர் வந்து படாருன்னு மீனராசியை ஒரு பார்வை போடுவார் பாருங்க. அப்போ கடகத்தோடைய தன்மை அப்படியே அசால்ட்டாக மேலே தூக்கிடுவீங்க. வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வருஷம். ஜூன் ஜூலைலலாம் பெஸ்ட்டாக நீங்கள் நிறைய விஷயத்த செய்ய போகிறீங்க. உங்கள் லைஃபே சூப்பராக மாறப்போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் செலிபிரிட்டியாக இருக்க போகிறீங்க. நல்லது நடக்கும். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்படி எதுலேயுமே கடகராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை. இவங்க எப்போதுமே கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த கடகராசி மட்டும்தான். எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசியார் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தன்னம்பிக்கையான குணம் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியுப்பா, என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, தைரியம், நீதியான குணம், நேர்மையான குணம், பயங்கரமான ஒழுக்கமான குணம், நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரே ராசி கடகம் தாங்க. ஒன்றும் இல்லை, இவர் குடும்பத்துக்காக தன்னைத்தானே இழந்துருவாருங்க. எப்படி தன்னுடைய குழந்தை, குடும்பம், எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி. எல்லா வேலையுமே ஈஸியாக பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய ராசி. என்ன ரெட்ட மனசு இருக்கும், ஒரு வேலையை பல வாட்டி நல்லா யோசிப்பார். ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கடகராசி என்பது அவருடைய 2026 இந்த 4 கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கை எல்லாமே 2026 பர்ஃபெக்டாக ஜெம்மையான யோகமாக இருக்குது பார்த்து. ஏன்னா நிறைய கிரகங்கள் நல்ல ஒரு பலத்தில் இருக்காரு. யாரு? சனி பகவானே திரியோணஸ்தானத்தில் இருக்காருங்க. சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகத்தை வச்சு தான் இந்த வருஷ பலனே இருப்பாங்க. அப்போ அந்த 4 கிரகமும் ஒரு மனிதனுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும், ஒரு மனிதனுக்கு யோகத்தையும் கொடுத்துரும். ஏன்னா அதிக நாட்கள் பயன்படுகிற கிரகம் அந்த கிரகங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, சனி பகவான் உங்களுக்கு திரியோணஸ்தானத்தில் இருக்காரு, செம்மையான டைம். ஒன்றும் இல்லை, 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான் நல்லது மட்டும் தான் பண்ணணும். அதனால தான் இந்த வருஷம் 2026 நல்லா இருக்குங்கிற. ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. ஒன்றா அடுத்து பாருங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்கார. உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கெட்டது கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம், குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறார். ஏன்னா எப்போதுமே உங்கள் ராசியில் குரு உச்சமாவார். அப்போ இங்கே கெட்டதை தூக்கி போட்டுருங்க, நல்லதை மட்டும் உள்ளே கொண்டாங்க. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் குருவால் கண்டிப்பாக உண்டு. எப்படி வரலாம்? வெளியூர் மூலமாக, வெளிநாடு மூலமாக, அந்நியரால் நிறைய ஒரு திடீர் வருமானத்தால், திடீர் யோகம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய கிடைக்க போகுது. யாருக்கு? உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இந்த கேது பகவான் பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. கேது போல் கெடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் இப்போ கொடுக்க போறாரு. அவர் சுயசாரத்தில் இருக்காரு. எப்போதுமே கடகராசிக்கும் இந்த கேதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா குரு கேது ஒரு மனிதன் இருந்தால் கோயிலே கட்டுவான்னு சொல்றான். அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது யார் ஜாதகத்துல கேது நல்லா யோகமா இருக்கோ கேது கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் 8ஆம் இடத்துல இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு மட்டும் தான் 8ஆம் இடத்துல ராகு இருக்கு. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில பேருக்கு ராகு நல்லா இருந்தா யோகத்தையும் கொடுத்துருவார். அப்போ அந்த 4 கிரகத்தை நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு எடுங்க, செம்மையான டைம் இருக்கு. இதான் இந்த வருஷத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். ஏன்னா இந்த வருஷம் 2026ங்கிறது ஒரு சிலதமும் குரு உங்க ராசியை வந்து உச்சமாயிட்டாரா உங்களை யாருமே அசைக்க முடியாது, போட்டு அடிச்சு தும்சம் பண்ணிருவீங்க. கடகம் எதுக்குமே கலங்காத, உன் லைஃப்ல கண்டிப்பா இறைவன் இருக்கிறார். எவ்வளவு துன்பம் பார்க்கறது. வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க. நான் ஓப்பனா கேட்கறேன், வேலை இல்லாம ஒரு வருஷமா வேலை உத்தியோகத்துல தடை இருந்துச்சா இல்லையா? இதுதான் முதல் கேள்வி. கடன் இருந்துச்சா இல்லையா? கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, சொத்து பிரச்சனை வந்துச்சா? இதெல்லாம் கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒன்று ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆமாங்க இருந்துச்சுங்க. சும்மா இல்லை ராஜா, நிறைய கடன் இருந்துச்சு, பகை வந்துச்சு, எதிரி இருந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு மே மாசத்துல இருந்து.
எனக்கு வேலை சரியா அமையலை, நான் வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ சனிமானவர் வக்கரமா இருந்தாரா, திருமணத்துல தடை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், உடல் ரீதியா மருத்துவ செலவு, விரைய செலவு, கண் பிரச்சனை, எப்படி கண் பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிறைய பிரச்சனை, இன்கம் சரியாமையில, திருமணம் தான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போறோம், ஏன் எனக்கு திருமணம் நடக்க மாட்டேது, ஏன்னா 7ஆம் வீடு 9ஆம் வீடு போயிட்டாரு, எனக்கு ஏன் சுப செலவு வீடு சுபாரி நடக்க மாட்டேது, என்ன காரணம், நிறைய ஒரு குழப்பத்தில் போயிட்டு, ஏன்னா சனிப்பான் வக்கரம் போயிட்டார். ஏன் திடீர்னு இப்போ காலில் அடிபட்டிருக்கும், திடீர்னு உடம்புல அடிபட்டிருக்கும், ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு பண்ணிலாம் கேட்டு பாருங்க. நான் சொல்ற இந்த 3 மாசம் ஜூன் மாசம் வந்து கேட்டு பாருங்க. ஆமாம் பாருங்க, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? ஆமா கேட்டா ஆமா. இந்த ராகு இது என்ன பண்ணுச்சு? ராகு இது ஏதாச்சும் ஒரு வழக்கில் கொண்டாந்து வச்சிருக்கோம், எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு பிரச்சனை கொண்டாந்து வச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, இந்த குரு பகவான் தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு மருத்துவத்துல விரை செலவு கொடுத்துருக்கோம். ஆனா மருத்துவமனைக்கு போகாம இருந்திருக்க முடியாது, நிறைய பேருக்கு தடங்கள். ஆனா இந்த 2026 உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறுது. ஏன்னா வருமானங்கிறது உங்களுக்கு குறையில்லாம இப்ப கிடைக்கும். இப்ப எதை வச்சு நீங்க வருமானம் இருக்குன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? நல்லா பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் 3ஆம் பார்வையாக, சிறப்பு பார்வையாக 11ஆம் இடத்தை அவர் வந்து பார்க்கிறார். எப்படி 3ஆம் பார்வை ரொம்ப சிறப்பான பார்வை. அப்போ அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா வருமான பொருளாதார லாபத்தை அள்ளி கொடுக்க போறான்னு அர்த்தம். எப்படி கொடுப்பார்? வெளியூர் மூலமாக, ஒரு பயணம் மூலமாக, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமான இன்கம் வரப்போகுது. ஏன்னா வீடு கொஞ்சம் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ ஏதோ காசு போனால் இன்கம் ஏதோ கிடைக்க போதில்ல, அவர் பார்க்கறனால கண்டிப்பாக சொல்லலாம். இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு. அப்போ சனிபான் யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ கண்டிப்பாக வருமான இன்கம் பொருளாதாரம் இந்த வருஷத்துல குறை இருக்காது. நகை வாங்குவீங்க பாருங்க, ஒன்று நகையை கொண்டு பேங்க்ல வைப்பீங்க, இல்லை நகை வாங்குவீங்க. ஏன்னா பாதிக்கப்ப கண்டிப்பாக நகை வாங்குவீங்க. தங்கம் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு இதை எழுதியே கொடுக்கலாம். கடகராசிக்கு டைமிங் நல்லா இருக்கும். உங்கள் ஜாத தசாபுத்தி நல்லா இருக்கும். தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, மறந்துடவே கூடாது. நீங்கள் உங்கள் ஜாத தசாபுத்தினா தான் இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு வண்டி வாகனம், வீட்டில் உள்ள பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, நகை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகுது. கோர்ட்டு கேஸில் ஜெயிப்பீங்க. எப்படி வச்சு சொல்ல முடியும் கோர்ட்டு கேஸில் ஜெயிப்பீங்கன்னு? உங்களுக்கு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக 4ஆம் இடத்தை யார் பார்க்குறது? குருபகவான் பார்க்குறாரா? உங்களுக்கு வழக்குனா யாரு? குரு தானே. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்குல்ல, அந்த வழக்கை ஜெயிப்பீங்க. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு. அப்போ எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் சரி, வழக்கில் சரி, வேலை உத்தியோகத்தில் தடைகள் நீங்கும். நல்ல வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குற எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது. வெளிநாடு வாழ்க்கை, சரியாந்திர வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, செம்மையான வாழ்க்கை, வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா அவர் 12ஆம் இடத்துல குரு போய் நேராக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ப்ரொமோஷனோட வரலாம். வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகலாம். வேலைக்காண்டி முயற்சி, அரசாங்க வேலைக்கோ ஒரு தனியார் வேலைக்கோ ஏதோ வேலைக்காண்டி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இப்போ வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில இருக்குது ராஜா. இதை விட்டுறாதீங்க ராஜா. லைஃப்பை ஜெயிக்கக்கூடிய இடம் பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்துக்கு பேங்கு, கடன், பகை, எதிரி எதையுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வரும். பிடிச்ச பெண்ணு காதல் திருமோ, 2ஆவது திருமோ, குழந்தை பாக்கியமா நிறைய பேருக்கு கிடைக்கும் ராஜா. 9ஆம் இடத்து சனி பகவான் நல்லா பலமா 3ஆம் இடத்து முயற்சி, மெயினா 3ஆம் இடம் நல்லா இருந்தா குழந்தை கிடைச்சிரும். 3ஆம் இடத்தை பார்க்கறாரு, முயற்சியை பார்க்கறாரு. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கறாரு, அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கறாரு. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறாரு. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. சொத்து சொந்த பிரச்சனை வில்லங்க சரியாகும். சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து சபாதி தூக்கி வச்சு அடிங்க. இப்ப தொழில மிகப்பெரிய அளவு போவீங்க. 6 மாசமா தொழில் கீழே போய் கிடக்குது, கடல்ல மாட்டிக்கிட்டீங்க, எனக்கு காசே தங்கலை. வீட்டுல எத்தனை பேர் கேட்டு பாருங்க. கடகராசியை பொறுத்தவரை மார்ச் மாசத்துல இருந்து தொழில் சரியில்லை. இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க தொழில சூப்பரா இருக்கு. பார்த்துக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. தொழில சொல்றேன். மாமனார் மாமியார் உறவு, படிப்பு, கல்வி, வேலை, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். மெயினாக ஆசிரியர்களை பார்க்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. எத்தனை பேருக்கு 2027 லாட்ரி யோகம் அடிக்க மட்டும் பாருங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. 2027 நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் காத்திருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது. 2026 செம்மையான யோகம். ஏன் எதனால லாட்ரி யோகம் இருக்கு? என்ன காரணம், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? 2ஆம் இடத்துல கேதா, என்ன சொல்லிட்டேன், குருவும் கேதும் சேர்ந்தா பயங்கரமா இருக்கும். 2ஆம் இடத்துல கேது அவர் பூர்ண சுக்கிரனோட சரத்தில் போறாரா, 11ஆம் வீட்டு சரத்தில் போறாரா, கண்டிப்பா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அள்ளி அள்ளி கொட்டும். ஜாத தசாபதி நல்லா இருந்தா. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகம் மூவ் பண்ணுங்க. இந்த 2027 ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்குது. உடம்புல நோய் இருக்காது. தாய் தந்தைக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, இனிமே இருக்காது. வீடு, இடம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக. நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? முதல் நட்சத்திரமே புனர்பூச நட்சத்திரம் பாருங்க. ஒரு பொறுமையான குணம்,
பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, எதுலையுமே ஒரு திறமையான குணம், ஒரு லட்சியம் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய சொல்லலாம். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி புனர்பூசம் சொல்லும்போது எது வந்தாலும் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில இனிமே தான் வாழ்க்கையில வெற்றி 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 ஜெயிக்கக்கூடிய நேரம் இனிமே தான் வருது. நான் சொல்றது புனர்பூசணத்தில் பொறுத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவமானம், பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு ரொம்ப தடையை சந்திச்சிட்டாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு வருஷமா அவங்கள புழிஞ்சு அப்படியே சாரா புழிஞ்சிருச்சுங்க. இனிமே தான் நல்ல நேரம் நெருங்குது. இப்போவே பாருங்க, ரீசெண்டாக ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் 2026 புனர்பூசணத்தில் பாருங்க சூப்பராக இருக்கு. ஆசிரியர் வேலை, அடுத்து பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பண சம்மந்தோட வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வேலை பார்க்குறவங்க, வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. ஏன்னா புனர்பூசணத்துக்கு அப்புறம் நமக்கு நிறைய தான் கொடுத்தீங்க. இனிமேல் தான் லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்க பாருங்க. எந்த ஒரு தடையும் வராது. கெட்டதை தூக்கி போடுங்க. புனர்பூசணத்தில் பார்த்தா எல்லாத்துக்கும் நல்லது தேடி வருது. திருமண வாழ்க்கைலாம் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க, எப்படி பூசத்தில் பிறந்தவங்க நல்ல உழைப்பாளிங்க. இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. நல்ல ஒரு திறமையான குணம், திறமையான உழைப்பான குணம், நல்ல பயங்கரமான டேலண்டான குணம் எல்லாமே இந்த பூசத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும். இனிமேல் பூசணத்தில் பார்த்தா எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக தான் அமையும். இனிமேல் தோல்வியே கிடையாது. ஏன் கிடையாது? சனிபான வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு. இதுக்கு முன்னாடி வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை, தடை, அவமானம் எல்லாத்தையும் பார்த்துட்டாப்ல. நிம்மதி இருந்துச்சா மட்டும் கேட்டுக்கணும். நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. யாருடைய ஜாதகத்தில் சனிபான் கெட்டு போயிருந்தாரோ கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அவமானத்தையோ, ஒரு கண்டமோ, ஒரு மருத்துவ செலவோ, விரைய செலவோ, நிறைய ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலையா, கேளுங்க. பூசத்தில் போடுங்க ஆமான்னு தான் தலையாட்டுவார். ஆனால் இனிமேல் இருக்காது. இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக அமையுதுங்க. பூசத்தில் போகிறதுக்கு நல்ல ஒரு டைம் பக்காவாக இருக்குது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் நல்லா அழகாக அமையுது. இப்போ திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், குழந்தை எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பூசத்தில் பிறந்த எல்லாரும் அனைவரும் சொல்கிறேன். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமானது. உங்கள் ஜாதகம் அடுத்து மட்டும் பார்த்துங்க, நல்ல ஒரு யோகம் தேடி வரும். அடுத்து ஆயிலினஸில் பிறந்தவங்க 2026 ஒரு நிம்மதி இல்லை. எப்படி ஒரு நிம்மதி இல்லை, நிறைய குழப்பங்கள், நிறைய தடுமாற்றங்கள், வேலை உத்தியோகம் இல்லை, நிறைய செலவுகள், நிறைய ஒரு தடுமாற்றம் நிறைய பார்த்துட்டாங்க ஆயிலினஸில் பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெடியாக ஒரு விஷயம் இருக்க முடியாது. எல்லாமே ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குழப்பம் தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த 2026 செம்மையாக இருக்கும். வீட்டை சுபகாரியம், இப்போ இடமோ, வீடோ, வீட்டு செலவோ, குடும்ப செலவோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில் ஒரு மாற்றமோ, நிரந்தரமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது. யார் ஆயிலின்ஸில் பிறந்தவங்க ஒன்று அறிவு சார்ந்த ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, நிறைய ஃபீல்டில் உள்ளவங்க பாருங்கள். இந்த ஆயிலின்ஸில் பிறந்தவங்க செம்மையான 2 யோகம் இந்த 2027 பக்காவாக அமையுது. அப்போ ஜாதகத்தை எல்லாருமே தசாபதி எடுத்து பார்த்துட்டு பல்லாடுங்க. செம்மையான யோகம் உண்டு. அதனுடைய 2026 கடகராசியை பொறுத்தவரை எல்லா கண்டத்தையுமே அடிச்சு நொறுக்கி மிகப்பெரிய வெற்றி உள்ள வருடமாகவே அமைகிறது.